அடுத்த ஒரு சகோதரர் கேட்குறாங்க, தன்னம்பிக்கை இறை நம்பிக்கைக்கு மாறு செய்து விடுமா அப்படின்னு சொல்லி. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தன்னம்பிக்கைனா என்ன, இறை நம்பிக்கைனா என்ன? தன்னம்பிக்கை என்னால் முடியும், நான் முயற்சி செஞ்சா நிச்சயமா முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு பேரு தன்னம்பிக்கை. இறை நம்பிக்கை அல்லாஹ் நாடினால்தான் முடியும். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரையில இந்த தன்னம்பிக்கை எப்படி பார்க்க சொல்லுது, இறை நம்பிக்கை எப்படி பார்க்க சொல்லுது? இந்த ரெண்டுக்கு மத்தியிலே, இந்த தன்னம்பிக்கைக்கும் இறை நம்பிக்கைக்கு மத்தியிலே ஒரு மெல்லிய கோடு தான், ஒரு சின்ன வித்தியாசம் தான். தன்னம்பிக்கை ஒரு பாயிண்ட் கூடிட்டாலும் அது குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். இறை நம்பிக்கை அளவுக்கு அதிகமாகி தன்னம்பிக்கையே இல்லாட்டாலும் அதை இஸ்லாம் அங்கீகரிக்கல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் இறை நம்பிக்கையும், இறை நம்பிக்கை ஒரு மூமினுக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் தன்னம்பிக்கைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு சஹாபியன் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொன்னா, என்னுடைய ஒட்டகத்தை கூட நான் இரவுல கட்டுறது இல்ல, அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்லி விட்டுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒட்டகத்தை கட்டு, பிறகு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைனாங்க. ஏன் காரணம் என்ன? அல்லாஹ் மேலதான் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னார் அவரு. அப்ப அந்த இறை நம்பிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும். வெரி குட், உன்னுடைய இறை நம்பிக்கை நான் மெச்சுறேன், உன்னுடைய தக்வா நான் பாராட்டுறேன், உன்னுடைய தவக்குலை நான் போற்றுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். அப்போ அங்க இறை நம்பிக்கை எவ்வளவு அவசியமோ அந்த மாதிரி உன்னுடைய தற்காப்பு, உன்னுடைய தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். நீ செய்ய வேண்டிய முயற்சி, ஒட்டகத்தை கட்டுறதுங்கிறது நீ செய்ய வேண்டிய முயற்சி. அந்த ஒட்டகத்தை கட்டி அதை உறுதியாக கட்டி என்னுடைய கட்டுதலின்படி இந்த ஒட்டகம் அவுக்காது என்று சொல்வது உன்னுடைய தன்னம்பிக்கை. அதுக்கு மேல என்னுடைய இந்த கட்டுதலால் மட்டும், நான் கட்டி வைக்கிறதுனால மட்டும் ஒருத்தவது பாதுகாப்பு இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான் என்று நம்புவது இறை நம்பிக்கை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க தன்னம்பிக்கையின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருந்தால் என்ன பண்ணிருக்க கூடாது? ஒரு மூமின் சம்பாத்தியம் செய்வதையும் வியாபாரம் செய்வதையும் இஸ்லாம் அனுமதிச்சிருக்க கூடாது. அல்லாஹ் மேல் நம்பிக்கை, ரிஸ்க் தரம் அல்லாஹ், எதுக்கு நீ வியாபாரம் பண்ற, எதுக்கு நீ உழைக்கிற, எதுக்கு நீ கஷ்டப்படுற, அல்லாஹ் மேல் நம்பிக்கை வை அப்படின்னு இஸ்லாம் சொல்லியிருக்கணும். அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு டாக்டரை போய் பார்க்கறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்க கூடாது. ஏன்? இதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபின், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு ஷிஃபா கொடுப்பவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு ஷிஃபா கொடுப்பவன் அல்லாஹ். அப்ப ஷிஃபா கொடுப்பவன் அல்லாஹ் தான் என்று இருக்கும் பொழுது எதுக்கு நம்ம டாக்டர் பார்க்கணும், மருந்து சாப்பிடணும், மாத்திரை சாப்பிடணும்? அதெல்லாம் இஸ்லாம் அனுமதிச்சிருக்க கூடாது. அப்ப இதற்றையெல்லாம் இஸ்லாம் அனுமதிப்பதே எதை காட்டுகிறது என்றால், மனிதனுக்கு இறை நம்பிக்கையின் அளவுக்கு தன்னம்பிக்கையும் அவசியம். தன்னம்பிக்கை இல்லாத இறை நம்பிக்கை என்பது அது ஒரு மூடத்தனம், அது ஒரு அறிவாளித்தனமான மார்க்கத்திற்கு அழகல்ல. இறை நம்பிக்கை இல்லாத தன்னம்பிக்கை என்பது அது குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஒரேடியாக மனிதனை மாற்றி அவனை குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். அப்ப அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையும் அவசியம், இறை நம்பிக்கை அவசியம். இரண்டும் ஒரே அளவுக்கு இருக்கணும். என்னால் முடியும், என்னால் முடியாது எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியால என்னால செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கணும். அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். ஆலோசனை செய்து ஃபைதா அஸம்த, நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு உறுதி செய்து விட்டால், எல்லா விஷயத்தையும் நபி சஹாபாக்கிட்ட ஆலோசனை செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நுபுவத், ஒரு நபித்துவம், ஒரு இஸ்லாமிய ஆட்சி, இவற்றை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழியை பாருங்க. ஒரு ஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், உங்களுடைய சகாக்களோட ஆலோசனை செய்யுங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்யணும்? அவங்களுக்கு தான் அல்லாஹ்விட நேரடியாக வஹி வருது, அவங்களுக்கு அல்லாஹ்விட நேரடியாக கைடன்ஸ் கிடைக்குது. அவங்க எதுக்கு மக்கள்கிட்ட நம்பிக்கை செய்யணும், ஆலோசனை செய்யணும்? நேரடி அல்லாஹ்விட துஆ செஞ்சு, யா அல்லாஹ் இந்த காரியத்தை இறங்க போறேன், இந்த காரியத்தை வெற்றி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விட துஆ செஞ்சு போயிட்டே இருக்கலாமே. ஏன் சஹாபாக்கிட்ட அல்லாஹ் ஆலோசனை செய்ய சொல்றான்? ஆலோசனை செய்வதன் மூலமா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த தன்னம்பிக்கையை ஏற்ப அடிப்படையில் ஃபைதா அஸம்த, இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உறுதி செய்து விட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை செய்யுங்கள், அல்லாஹ்வை தவக்கல் வையுங்கள். அப்ப முதல்ல இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். அந்த தன்னம்பிக்கை ஈக்குவலா அல்லாஹ்வை நம்பிக்கை வேண்டும். இதைத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொன்னாங்க.
மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருமே நரகவாதிகள், ஒரே ஒரு ஆள் தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பானேனால், இங்க கூடி இருக்கக்கூடிய கோடான கோடிக்கணக்கான மனிதர்களில் எல்லோருமே நரகவாதிகள், ஒரே ஒரு ஆள் தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் தீர்ப்பளிப்பானேனால், அந்த ஒரு ஆள் நானாக இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே நேரத்தில் எல்லோருமே சொர்க்கவாதிகள், ஒரே ஒரு ஆள் தான் நரகவாதி என்று அல்லாஹ் சொல்வானேனால், அந்த நரகவாதி நானாக இருப்பேனோ என்ற அச்சம் எனக்கு உண்டு. அப்ப தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, என்னுடைய அமல்கள் மேல எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. அதே நேரத்தில் அல்லாஹ் காப்பாற்றினால்தான், அல்லாஹ் அருள் புரிந்தால்தான் நான் சொர்க்கம் போக முடியும் என்ற இறை நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆகவே சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில, ஒரு மூமினை பொறுத்தவரையில இரண்டு நம்பிக்கையும் ஈக்குவலா இருக்கணும். தன்னம்பிக்கை இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்கணும். ஒரே தன்னம்பிக்கை வச்சிருச்சுங்களேன், அதெல்லாம் நம்மளால என்னால முடியுங்க, என்னால முடியும், அதை பாத்துக்கிறேங்க அப்படின்னு என்ன ஆயிடும், அது அப்படியே அல்லாஹ்வை மறந்து குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுறது, காஃபிராவே ஆயிடுவான். யாருக்கு நான் பண்ணதுங்க, இதுல அல்லாஹ்க்கு என்ன சம்பந்தம், நான் முயற்சி பண்ண, நான் பிளான் பண்ண, நான் ஜெயிச்சேன், இது அல்லாஹ்க்கு என்ன சம்பந்தம் என்று மனிதன் பேச ஆரம்பித்து விடுவான். அப்ப அது குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். ஒரேடியான இறை நம்பிக்கை, அல்லாஹ் பார்த்துப்பான், இந்த இதற்கு பேர் இறை நம்பிக்கை அல்ல, அது மூட நம்பிக்கை. அளவுக்கு அதிகமான இறை நம்பிக்கை அது மூட நம்பிக்கை என்று இஸ்லாம் சொல்கின்றது. ஆகவே சகோதரர்களே, தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இவ்வளவு அற்புதமாக கோடிட்டு காட்டி, இறை நம்பிக்கைனா இதுதான் இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கைனா இதுதான், இதுல இத்தனை % வேணும், இதுல இத்தனை % வேணும் என்று உலகத்திற்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தாங்க. வேற எந்த மார்க்கத்தில் இப்படி சொல்ல தேவைப்பட்டிருக்குது? வேற எந்த மதத்தில் தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை என்று அவசியம் சொல்லப்பட்டிருக்குது? அப்ப மனித குலத்திற்கு இஸ்லாம் செய்த மிக பெரும் அரும் பணிகளில் ஒரு பணி இது போன்ற சைக்காலஜி ரீதியாக, மனிதனுடைய உளவியல் ரீதியாக மனிதனுடைய தைரியத்தை உருவாக்கி, அவனுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி, அவனை நல்ல இரையச்சம் உள்ளவனாக, ஆன்மீகவாதியாக உருவாக்கக்கூடிய ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் தான். மனிதனுடைய கெப்பாசிட்டி என்ன, அவனுடைய கொள்ளளவு என்ன, எந்தெந்த விஷயங்கள் எவ்வளவு கொடுத்தா அவனுடைய டோசேஜ் கரெக்டா இருக்கும் என்று சொல்லி, அதற்கு ஏற்றாற்போல் மனிதனுக்கு இந்த டோசேஜ் இவ்வளவு உருவாக்கிக்க, இந்த கெப்பாசிட்டி இவ்வளவு உருவாக்கிக்க, இந்த கொள்ளளவை இவ்வளவு அமைச்சிக்க என்று சொல்லி தரக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான். அதனால தான் நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் தீன் இஸ்லாத்தை கொடுத்ததுக்கு நம்ம காலகாலமாக உட்கார்ந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினால் ஈடாகாது. ஆகவே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை ரெண்டுமே அவசியம்.